Hi friends, welcome to Tutor Juice. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா C ப்ரோகிராம்ல ஒரு அரேல ஸ்டோர் ஆயிருக்க எலிமெண்ட்ஸ்ல நம்ம எப்படி புதுசா ஒரு எலிமெண்ட் இன்சர்ட் பண்றது, அந்த எலிமெண்ட் பாத்தீங்கன்னா அதோட வேல்யூ அடிப்படையில் கரெக்டான பொசிஷன்ல எப்படி பிளேஸ் ஆகுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ப்ரோகிராமோட அவுட்புட் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு அப்புறம் அந்த ப்ரோகிராம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த அவுட்புட்ல என்டர் தி லிமிட்னு கேக்குது. அதாவது எத்தனை வேல்யூஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பண்ண போறோம். நம்ம பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 5 வேல்யூ ஸ்டோர் பண்ண போறேன். அதனால பாத்தீங்கன்னா லிமிட்ல 5 அப்படிங்கறத சொல்லி கொடுத்துறேன். ஜஸ்ட் அந்த 5 வேல்யூஸ் என்டர் பண்றேன். 4 2 1 5 6 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். என்டர் த வேல்யூ, அதாவது நம்ம எந்த வேல்யூ இன்சர்ட் பண்ணுறோமோ அந்த வேல்யூ இந்த இடத்துல கொடுக்குறேன். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 அப்படிங்கிற வேல்யூ இன்சர்ட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் 3 அப்படிங்கிறத கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணால் போதும். நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகி அந்த 3 அப்படிங்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டான பொசிஷனில் பிளேஸ் ஆயிருக்கும். அதாவது 1 2 3 4 5 6ன்னு சொல்லி நமக்கு அசெண்டிங் ஆயிரும். அந்த வேல்யூ 3 அப்படிங்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 2க்கு அப்புறம் நமக்கு இன்சர்ட் ஆயிருக்கும். இதை நம்ம எப்படி ப்ரோகிராமில் போகிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணி அதை C ஃபைலாக சேவ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷனில் வேரியபிள் டிக்ளரேஷன். நம்ம எந்தெந்த வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறோமோ ஃபர்ஸ்ட் அந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். நான் இன்டீஜர் டைப்பில் ஐங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன் லூப்பிங்காக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா n அப்படிங்கிற வேரியபிள் நம்மளோட லிமிட்டை இன்புட் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக n அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா t அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸ்வாப்பிங்காக t அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா லூப்பிங்காக j அப்படிங்கிற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா m அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்மளுடைய பொசிஷன் ஃபைன் பண்ணுறதுக்காக ஃபைன் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக p அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்க்ரீன், அவுட்புட் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுறதுக்காக கிளியர் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இந்த இடத்துல கால் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் printf அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். என்டர் த லிமிட், எத்தனை வேல்யூஸ் கொடுக்க போகிறோமோ ஜஸ்ட் அந்த வேல்யூஸ் இன்புட் கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். scanf அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த வேல்யூவை இன்புட் வாங்கி n அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அட்ரஸ் ஆஃப் n அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன printf அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். என்டர் த வேல்யூஸ், என்டர் த பர்சன்டேஜ் டி வேல்யூஸ், அதாவது எத்தனை வேல்யூஸ் கொடுக்குறோமோ அத்தனை வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும். அதனால இந்த இடத்துல பர்சன்டேஜ் டி வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தா நமக்கு ஒரு இன்டிஜர் பிரிண்ட் ஆகும். ஜஸ்ட் n அப்படிங்கிற வேரியபிள் இருக்க அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி அந்த வேல்யூஸ் நான் அரே வேரியபிளை ஸ்டோர் பண்ண போகிறேன். அதனால அரே வேரியபிள் இந்த இடத்துல ஒரு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இன்டீஜர் டைப்பில் a அப்படிங்கிற ஒரு அரே வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு அரே வேரியபிள் b அப்படிங்கிற வேரியபிளும் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட வேல்யூஸ் a அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் ஆகணும். ஃபர்ஸ்ட் லூப்பிங் i = 0ன்னு சொல்லி ஐயோட வேல்யூ இன்ஸ்லைஸ் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா i less than n, நமக்கு n வேல்யூஸ் நமக்கு ஸ்டோர் ஆகணும். அதனால அதனோட லிமிட் n அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் டைப் i++ அப்படிங்கிற இன்க்ரிமெண்டல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். scanf அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த வேல்யூ நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். பர்சன்டேஜ் டி இன்டிஜரோட ஃபார்மேட் ஸ்ட்ரிங், நம்மளோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஆஃப் a of i அப்படிங்கிற அட்ரஸில் ஸ்டோர் ஆகணும். அதனால் a of i அப்படின்னு சொல்லி கொடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் நான் ஃபஸ்ட்டு ஷார்ட் பண்ணுறேன், அதாவது அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதனால் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் i = 0 i less than n i++ அப்படிங்கிற ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டைப் லூப் ஆஃப் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் ஃபார் i லூப்புக்குள்ளே என்ன பண்ணுறேன், j அப்படிங்கிற லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் j இது யூஸ் பண்ணி நம்ம ரெண்டு வேல்யூ கம்பேர் பண்ண போகிறோம். அதனால் ரெண்டு வேல்யூ ஒரே அட்ரஸில் இருக்க வேல்யூ கம்பேர் பண்ண மாட்டோம். அதனால் ஜேவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா i+1 அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். i less than n அப்படின்னு சொல்லி இதோட லிமிட் கொடுத்துறேன். j++, இதோட ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்க்ரிமெண்டல் ஆப்ரேட்டர், அதனால் j++ அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் if அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி கண்டிஷன் செக் பண்ணிக்கிறேன். a of i-ல இருக்க வேல்யூ less than a of j-ல இருக்க வேல்யூ greater than a of j, அதாவது பார்த்தீங்கன்னா a of i-ல இருக்க வேல்யூட a of j-ல இருக்க வேல்யூ இருந்தால் நமக்கு இந்த ஃபாலோவிங் ப்ராசஸ் நடக்கணும். ஜஸ்ட் ஒரு ஸ்வாப்பிங் பண்ண போகிறேன். t = a of i-ல இருக்க வேல்யூ நான் t அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த a of i அப்படிங்கிற அட்ரஸில் a of j-ல இருக்க வேல்யூ கொடுத்துறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா a of j அப்படிங்கிற அட்ரஸில் இந்த டெம்பரரி வேரியபிள் t அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கிற அந்த a of வேரியபிளை கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிடும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட வேல்யூ இன்புட் வாங்கணும். அதுக்காக printf அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். என்டர் த வேல்யூ அப்படிங்கிற என்டர் த இன்சர்ட் வேல்யூ அப்படிங்கிற ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் வாங்கி v அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுக்காக இன்டீஜர் டைப் ஆஃப் வேரியபிள் v அப்படிங்கிற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் v அப்படிங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன். scanf அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி v அப்படிங்கிற வேரியபிள் அந்த வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறேன். scanf இன்டிஜரோட ஃபார்மேட் ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் டி, அதனால் பர்சன்டேஜ் டி அப்படிங்கிறத கொடுத்துறேன். நமக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா v அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகணும். அதனால் அட்ரஸ் ஆஃப் v அப்படிங்கிறது கொடுத்துறேன்.
ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வேரியபிள் அந்த வேல்யூ நமக்கு எந்த அட்ரஸில் பிளேஸ் ஆகணும் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணணும். அதுக்காக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் அப்படிங்கிற லூப் யூஸ் பண்ணுறேன். ஃபார் I = 0 I less than n I++. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி செக் பண்ண போகிறேன். இஃப் a of iல இருக்க வேல்யூ லெஸ் தென் v, அதாவது பார்த்தீங்கன்னா a of iல இருக்க வேல்யூ எந்த வேல்யூவோட v வேல்யூ அதிகமாக இருக்கோ அந்த அட்ரஸ் நமக்கு ஸ்டோர் ஆகணும். என்ன பண்ணுறேன், அந்த i அப்படிங்கிற அட்ரஸை p அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறேன். p = i அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த நமக்கு அதுக்கு அடுத்த அட்ரஸில் தான் நமக்கு அந்த வேல்யூ போய் பிளேஸ் ஆகணும். அதனால் ஜஸ்ட் இந்த m அப்படிங்கிற வேரியபிளில் அந்த அட்ரஸோட ஒரு வேல்யூ ஆட் பண்ணிக்கிறேன். m = i+1 ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அட்ரஸ் வரலும் இருக்கிற முன்னாடி இருக்க எல்லா வேல்யூஸும் நமக்கு வேறு ஒரு வேரியபிளில் காப்பி ஆகணும். அதனால் ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஃபார் I = 0 I less than m I++. I less than or equal to m அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த a of iல இருக்க வேல்யூ ஜஸ்ட் b of i அப்படி அந்த பொசிஷனில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். b of i = a of iல இருக்க வேல்யூவை காப்பி பண்ணிக்கிறேன். அதாவது m அட்ரஸ் வரல இருக்கிற வேல்யூஸை காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அந்த m அட்ரஸில் இருக்க வேல்யூவை b of m அட்ரஸ்லாம் ஸ்டோர் பண்ணிக்கப்பேன். b of m ஈக்குவல் b of m அப்படிங்கிற அட்ரஸில் v அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ பிளேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்த வேல்யூஸும் மீதி இருக்கிற வேல்யூஸும் நமக்கு b அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகணும். அதனால் ஃபார் I = ஐயோட ஸ்டார்டிங் வேல்யூ பார்த்தீங்கன்னா m அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸ்டார்டிங் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா m+1 அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஏன்னா m அட்ரஸ் வர நமக்கு வேல்யூஸ் காப்பி ஆகிருக்கும். நான் என்ன பண்ணுறேன், m+1 அப்படிங்கிற அட்ரஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். I less than or equal to n+1, அதாவது ஒரு வேல்யூ நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. அதனால் லூப்பிங் ஒரு டைம் எக்ஸ்ட்ரா ரன் பண்ணணும். அதனால் அதனோட லிமிட் பார்த்தீங்கன்னா n+1 அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் டைப் I++ அப்படிங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ நமக்கு b of m அப்படிங்கிற அட்ரஸில் ஸ்டோர் ஆகணும். b of i ஈக்குவல் a of iல இருக்க வேல்யூ நமக்கு ஸ்டோர் ஆகணும். a of i - 1 அப்படிங்கிற அட்ரஸில் இருக்க வேல்யூ நமக்கு காப்பி ஆகணும். அதனால் a of i - 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வேல்யூ இன்சர்ட் ஆகிருக்கும். ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் ஷார்ட் அப்படிங்கிற ஒரு மெசேஜோட பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஷார்ட் b அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ணோம். அதுக்காக ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் I = 0 I less than or equal n I++ அப்படிங்கிற வேல்யூ யூஸ் பண்ணிக்கிறேன். printf அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸ்லாஷ்ன்னு பார்த்தீங்கன்னா நியூ லைனுக்காக நமக்கு வேல்யூ இன்டீஜர் டைப் ஆஃப் வேல்யூ, அதனால் %d அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கிறேன். b அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ணோம். அதனால் b of i அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக getch அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எரர்ஸ் இருக்குது, ஸ்டேட்மெண்ட் மிஸ்ஸிங். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செமிகோலன் கொடுத்துட்றேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா m = p+, அந்த பொசிஷன் ப்ளஸ் ஒரு வேல்யூ நம்ம ஆட் பண்ணோம். அதனால் m = p+1 அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். இப்போ ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணுறேன். நம்ம பார்த்தீங்கன்னா எரர்ஸ் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு ரன் பண்ணுறேன். என்டர் த லிமிட்னு கேட்குது. இந்த இடத்துல 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 4 3 5 6 அப்படின்னு சொல்லி நான் 5 வேல்யூஸ் கொடுத்துட்டேன். என்டர் த இன்செர்ட் வேல்யூ, நம்ம 2 அப்படிங்கிற வேல்யூ இன்செர்ட் பண்ணுறேன். இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு 1க்கு அப்புறம் இருக்கிற வேல்யூவாக ஆட் ஆகணும். ஜஸ்ட் நம்ம என்டர் ப்ரெஸ் பண்ண போது நமக்கு அதனோட வேல்யூ 1 2 3 4 5 6ன்னு நமக்கு அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகி அதே சமயத்தில் நமக்கு அந்த வேல்யூ இன்செர்ட் ஆகிடும். அடுத்த ஃப்ரெண்ட்ஸ், இதனோட வெப்சைட் நேம் www.tutorjoes.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் டெஸ்ட் வேணாலும் அல்லது கம்ப்யூட்டர் கோர்ஸ் டியூட்டோரியல் வேணாலும் நீங்கள் எங்கள் வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் சேனல் எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.